இங்கே பாருங்க, இது வந்து நாட்டு பிரண்டை. நாட்டு பிரண்டைனா அந்த கொள்ளையிலலாம் கிடக்கும் இல்லையா, அந்த பிரண்டை. இது ஒரு பட்டையாக இருக்கும். இதுதான் கொழுந்து. இந்த கொழுந்தை வந்து 1 2 3 ஒரு 4 இனுக்கு, 1 2 3 4 இனுக்கு. இந்த 4 இனுக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அப்படி பிச்சுக்கலாம். அப்படி பிச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு 10 இனுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பிச்சு வச்சு அதில் வந்து இவ்வளவு உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா, பெருங்காயம் வச்சு, புளி பூண்டு வச்சு நம்ம வந்து தொகையில் அரைச்சிக்கலாம். வதக்கிட்டு மெயின் வதக்கணும். வதக்கினாதான், இல்லைன்னா இது அரிக்கும். இங்கே பாருங்க, இப்போ இது இருக்கா, இங்கே பாருங்க, இந்த இருக்கா 2 இருக்கா, இது இப்படி தேடி தேடி எடுத்தோன்னா அந்த பாருங்க 3 இருக்கா. ஒரு தொகையலுக்கு தேவையான அளவு இப்போ இதில் இருக்கு. இதை வந்து நம்ம பறித்து நம்ம வந்து தொகையல் எப்படி பிரண்டை தொகையல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க, அம்மா வந்து உங்களோட ரெசிபிஸ்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் குக்கிங் போடுங்க, நிறைய குக்கிங் போடுங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். தனியாக ஒரு அடுப்பு செட்டப் வச்சு நிறையா உங்களுக்கு வந்து சுவையான பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் நான் செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இதில் இந்த பிரண்டை துவையல் அப்படிங்கிறது, பிரண்டை பற்றி நிறைய பிரண்டை மருத்துவ குணங்கள் எல்லாருக்குமே தெரியும். புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இது வந்து வயிற்றுக்குள்ளே உள்ள வயிற்றுக்கோளாறுகள், பசியின்மையை சரி பண்ணும். பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பசியின்மையை சரி பண்ணும் பிரண்டை தொகையல். இன்னொன்று எலும்புக்கு ரொம்ப நல்லது. வயதானவர்கள் வாரம் ஒரு முறை இந்த பிரண்டை வந்து நம்ம தொகையலாக பண்ணி சாப்பிடலாம். இதுலேயே நிறைய இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பிரண்டை பொடி, பிரண்டை ஊறுகாய், பிரண்டை தொக்குன்னு நிறைய கிடைக்குது. பிரண்டை உப்பு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 40 வயசுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் ரெகுலராக பிரண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெகுலராக நம்ம உணவுல சேர்த்துக்க ஆரம்பிச்சோம்னா, உணவு மூலியமாகவே நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். அதில் இது வந்து நம்ம எப்பயோ ஒன்று கொண்டு வந்து போட்டது, அதில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இது வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது நிறைய இருந்துச்சு, அரிச்சு போட்டுட்டாங்க. இப்போ இது ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்கு. இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு இது ஒரு காட்டுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொத்தமாக இருக்கும். அந்த பிரண்டை பட்டையாக மொத்தமாக இருக்கும். அது கூட இந்த சீசனில் வந்து துளுத்து இருக்கும். நான் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு நான் ஒரு 10 குச்சி அதுலேருந்து பிச்சுட்டு வருவேன். முப்பரண்டைன்னு ஒன்று இருக்குது. நிறைய பிரண்டையிலே நிறைய வகைகள், இலைப்பிரண்டை இருக்குது. இது இந்த பிரண்டை வகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக நான் அதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள்.